ஹாய் நான் டாக்டர் லக்ஷ்மி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எதை பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியில் ஏன் நம்ம கால்சியம் டேப்லெட்டாகவும் சிறப்பாகவும் எடுத்துக்கிறோம். ப்ரெக்னென்சியில் கால்சியம் குழந்தைக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும், மதருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ குழந்தையோடைய போன் அண்ட் டீத் ஃபார்மேஷனுக்கு கால்சியம் ஒரு முக்கியமான ரோல். அது மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய ஹார்ட், மசில் அண்ட் நர்வ் டெவலப்மெண்ட்டுக்கும் குழந்தையுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக நடக்கிறதுக்குமே கால்சியம் முக்கியமாக தேவைப்படுது. இதனால தான் குழந்தைக்கு கால்சியம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ரெக்னென்சியில். அண்ட் மதருக்குன்னு பார்க்கும்போது குழந்தைக்கு கால்சியம் அம்மாவோட டயட்டில் போதுமான அளவு இல்லாததுனால அம்மாவோட போன்லேருந்து கால்சியத்தை குழந்தை எடுத்துக்கிறது இருக்கும். இதனால் மதருக்கு போன் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டை ப்ரெக்னென்சியில் எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய ரிஸ்க் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் மதருக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சியில் ப்ரீ எக்லாம்ஷியா சொல்லக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் பேக் பெயின், மசில் கிராம்ஸை குறைக்கிறதுக்குமே கால்சியம் சப்ளிமெண்ட்டை கொடுக்குறோம். இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்கும். அரௌண்ட் 14 to 16 வீக்ஸில் இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டை கொடுக்க ஆரம்பிப்போம். அண்ட் இதை எப்போ வரைக்கும் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, அண்டில் டெலிவரி வரைக்குமே எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய முதல் 6 மாதம் வரைக்கும் கூட இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கலாம்.